ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரசத்துக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம இன்றைக்கி தரணும் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ்னால் வந்துட்டு நம்ம ஹெல்த் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதி ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மென்டல் டார்ச்சர் மாதிரி இன்றைக்கி உள்ள ஒரு பொசிஷன் இருக்குது. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதுலேருந்துலாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்றக்காக தான் இந்த ரசம். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்துட்டு நல்லா ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் தொண்டைக்கு வந்துட்டு ரொம்ப இதமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் தான் பாக்கி அடுத்து நம்ம உள்ள இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பூண்டை நல்லா உரிச்சிட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்காகன்னா நமக்கு இதில் முக்கியமானதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தான். இப்போ ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகத்தை நல்லா கையில் நசுக்கிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 2 பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா எல்லாமே நான் அதில் போட்டுட்டேன். ஏன்னா ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் இந்த சூட்டில் வந்துட்டு நம்ம போட்டு அந்த பூண்டை வந்து நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கடையில் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அதில் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு வச்சு நான் அதை வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்கு இடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இடித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம பவுட்ரு பண்ணுறத விட வந்துட்டு இடிச்சிங்கன்னா ஒன்றும் பாதியாக போடும்போது அது அந்த தண்ணியில் வேகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அதில் உள்ள நமக்கு தேவையான நல்ல ஒரு எசன்ஸ் எல்லாமே நல்லா ரசத்தில் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம ரசத்துக்கு எப்போயுமே இடித்து போடுறது, பவுட்ரு போடாமல். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம உடல் ரீதிக்கு உடலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் இது. இதை தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி உள்ள வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் இது எல்லாமே ஒன் பை ஒன்று நம்ம எல்லாம் ரிவர்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம யாருமே இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ரசம் குடித்தோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தொண்டையில் உள்ள சளி, அதுக்கப்புறம் தொண்டை எரிச்சல், அந்த காஃபு, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்யூர் ஆகும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடர் ஆட் பண்ணேன். இப்போ வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து நான் இவ்வளோ தண்ணியில் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறேன், அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. அது நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறது என்னமோ 5 மினிட்ஸ் வேலை தான். ரசம் ரெடி. அதுக்கு தான் ரசம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க வீட்டில். ரெண்டாவது இந்த மாதிரி அரைச்ச ரசம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால. ஸோ தொண்டையில் உள்ள காஃப் நின்றோம், சளி வந்து ரொம்ப குறைஞ்சிரும், ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஃபுட்டோடு தான் சாப்பிடணுன்னுலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து டீ சாப்பிட்ற டயத்துக்கு டீயை அவாய்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த நமக்கு வந்துட்டு உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. ஏன்னா அந்த கொரோனா எஃபெக்ட்னால. ஸோ அதனால் அதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம் ரசம் வச்சு குடித்தாலே வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளோட ஹெல்த் வந்து பெட்டராக இருக்குன்னு நான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் இதை பண்ணி கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல டிஷ் இது. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பண்ணி பார்த்துட்டு பயனடையட்டும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த நம்ம உணவு வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளால் தப்பிச்சு நம்மளை காத்துக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.